ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 6/4/2025 பங்குனி மாதம் 23ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை. இன்றைய மிகப்பெரிய விசேஷம், ரகுகுல திலகன் சூரிய வம்சத்தினுடைய வழித்தோன்றலாம் ஸ்ரீராமபிரான் அவதரித்த நாள் இன்றைய நாள். அற்புதமான நாள், ஸ்ரீராம நவமி நல்ல நாள். இந்த நல்ல நாளிலே அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ராமபிரானுடைய பரிபூர்ணமான அருள் எல்லோருடைய குடும்பங்களிலேயும் இருந்து எல்லோருடைய இல்லங்களிலேயும் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். ராமருடைய அருள் நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். எல்லோரும் ராமருடைய அருளால் நல்வாழ்வு சுகவாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ராம நவமி நன்னாளை சிறப்பாக கொண்டாடுவோம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:05 சூரிய அஸ்தமனம் மாலை 6:21 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மதியம் 3:30 முதல் மாலை 4:30 வரை நல்ல நேரங்கள். இன்றைய நல்ல நேரங்கள். அதேபோல் இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபஹோரை குருஹோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபஹோரை குருஹோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:31 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூச நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:07 வரை வளர்பிறை அஷ்டமி, அதன் பின்பு நவமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 10:31 வரை கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. கவனமாக இருக்கவும். அடுத்து இன்றைய ராசி பலன், 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகமாக கிடைக்கும் இன்றைய நாளிலே. அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். ஆக இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், ராமரை வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாளிலே ராமநவமி நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே ராமரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். அதேபோல் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அந்த சொந்த தொழிலே நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். லாபகரமான நாளாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஆக இன்றைய நாள் என்பது உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இறையருளும் குரு அருளும் கிரகங்களுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நல்ல முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள், வெற்றி பெறுவீர்கள். ராம நவமி நல்ல நாள். ராமரை வழிபாடு செய்யுங்கள், சூரிய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று
சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் அது நல்லபடியாக முடியும். அதேபோல் நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலை பார்ப்பவராக இருந்தால் பதவி உயர்வு நிச்சயம். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. புதிய பொருட்களை வாங்கி சுப செலவு செய்வீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். ஆக இன்றைய நாள் மிதுன ராசியினருக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுவீர்கள், மாபெரும் வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்கள் செய்ய வேண்டியது சூரிய பகவானை வணங்க வேண்டும். சூரிய குல திலகனான அந்த ராமபிரானை வணங்க வேண்டும். வெற்றி மேல் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனமானது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகளிலெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கின்ற நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடக ராசினருக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள், ராமபிரானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சூரியனாகப்பட்டவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாட்டோடு எந்த முயற்சியை தொடங்கினாலும் வெற்றி கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் அலுவலகத்திலே. ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீண் விரயங்கள் உண்டாக நாளாக இருக்கின்றது. அதேபோல் வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. கருத்து சொல்லாதீர்கள் யாருக்கும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். சூரிய பகவானை வணங்குங்கள், ராமபிரானை வணங்குங்கள். நல்லதே நடக்கும். ராமநாமம் எழுதுங்கள். ராமநாமம் எழுதுங்கள். ஒரு மணி நேரம் அமர்ந்து ராமநாமத்தை ஜபம் செய்யுங்கள். காலையிலே மாலையிலே 2 வேளையும் ஜபம் செய்யுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சகலவிதமான சந்தோஷங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகி செய்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். அதேபோல் குடும்பத்திலே ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள், ராமபிரானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற அற்புதமான நாள். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். புதிய முயற்சிகளிலெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கும். சிறியதாக முயற்சி செய்வீர்கள், பெரிய வெற்றி கிடைக்கும் பெரிய விஷயத்திற்கு. ஆகவே அற்புதமான நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். உங்களுடைய எதிர்காலத்தையே நீங்கள் செட்டில் செய்து கொள்கின்ற அளவுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் உத்தியோக வகையிலே. அதேபோல் சிறிய தொழில் செய்பவராக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைத்து அது மிகப்பெரிய தொழிலாக மாறும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் பொன்னான நாளாக இருக்கின்றது. முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுவீர்கள். சூரிய பகவானை வணங்குங்கள், ராமபிரானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தந்தை வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எளிதான முறையிலே சிறப்பாக முடியும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். ஆக மிகச்சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். சூரிய குல திலகன் ராமபிரானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் வருகின்ற நாள். ஆகவே மனதை கட்டுப்பாடோடு வைத்து கொள்ளுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். செய்தொழிலே புதிய முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகள் எதுவும் இன்றைய நாளிலே செய்யாதீர்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள். தவறி கூட இந்த தவறை செய்யாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். யாரிடமும் எதிர்த்து பேசாதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சரி, என்ன செய்யலாம்? குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். முடிந்தால் குலதெய்வ கோவில் அருகிலே இருந்தால் சென்று ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். குலதெய்வத்தினுடைய சன்னதியிலே அமர்ந்து வாருங்கள். இல்லை, மிக தூரத்திலே இருக்கின்றது குலதெய்வம் கோயில் என்று சொல்கின்றீர்கள் என்றால் குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டு அருகிலே இருக்கின்ற கோவிலுக்கு செல்லுங்கள். தெய்வம் எல்லா இடங்களிலேயும் நிறைந்திருக்கின்றது. ஆகவே அருகிலே இருக்கின்ற கோவிலுக்கு சென்று தியானம் செய்யுங்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டே இருங்கள். மற்றவரோடு பேசும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். உற்றார் உறவினர், தெரிந்தவர் தெரியாதவர் யாரோடு பேசும்போதும் மிக கவனமாக இருக்க வேண்டும். சிறிய சொல் பெரிய சண்டையிலே வந்து முடியும். அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். எனவே கவனமாக இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். குலதெய்வத்தை வணங்குங்கள். ராமபிரானை வணங்குங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கு பிள்ளையார் சுழி போட்டால் அது நல்லபடியாக நடக்கும். அதேபோல் உங்களுடைய முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும்
நினைத்தபடி நடக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படும், நல்ல லாபங்கள் ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. முயற்சிகளை தொடர்ந்து வெற்றி பெறுங்கள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், ராமபிரானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். ஆகவே இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்காதீர்கள், வேண்டாம். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே மிக மிக கவனமாக இருங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், ராமபிரானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு, நீங்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்றீர்கள் என்றால் நல்ல வேலை கிடைக்கும். வேலை பார்ப்பவராக இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்கினால் அது நல்லபடியாக முடியும். பணவரவு அதிகரிக்கின்ற நாள், கடன் சுமைகள் குறைகின்ற நாள், சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் சூரிய பகவானை வணங்குங்கள், ராமபிரானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே சூரிய வழிபாடு செய்ய வேண்டும், ராமபிரானை வணங்க வேண்டும். அமர்ந்து இல்லத்திலே அமர்ந்து ராமநாமம் எழுதுங்கள். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை ராமநவமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் சிறப்புற பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், நந்தீஸ்வரர், அதாவது ஈஸ்வர பட்டம் பெற்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் தான். ஈஸ்வர பட்டம் பெற்றவர்கள் சிவபெருமானால் வழங்கப்படுகின்ற பட்டம் ஈஸ்வர பட்டம், மிகப்பெரிய பட்டம் அது. அதை பெற்றவர்கள் ஒரு சிலர் தான். சனி பகவான், சனீஸ்வரருக்கு ஈஸ்வர பட்டம் உண்டு. அதேபோல் சிவனுடைய மனசாட்சியாக விளங்குகின்ற நந்தீஸ்வரர், நந்தி பகவான், அவருக்கு ஈஸ்வர பட்டம் உண்டு. அவரை நந்தீஸ்வரர் என்று அழைப்பார்கள். அரக்கர் குலத்திலே பிறந்தாலும் தன்னுடைய தவ வலிமையாலும் சிவ வழிபாட்டாலும் மிகச்சிறந்து விளங்கிய ராவணன் ஈஸ்வர பட்டம் பெற்றான். மிகப்பெரிய பட்டம் ஈஸ்வர பட்டம். ராவணேஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார். அதேபோல் மிக குறிப்பிட்ட பெயர்களுக்குத்தான் இந்த ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றது. சனீஸ்வர பகவான், அவர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். அதிலே இன்றைக்கு நாம் இந்த நந்தீஸ்வரரை பற்றித்தான் நம்முடைய ஆன்மீக தகவலிலே தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். சிவபெருமானுடைய வாகனம் என்று கருதப்படுகின்றது. ரிஷபாரூடராக இருப்பார் நந்தி வாகனம். கைலாசத்தினுடைய காவலராகவும் இவர் போற்றப்படுகின்றார். அதுதான் மிகச்சிறப்பு. இவரை நந்தி, நந்திகேஸ்வரர், நந்தி தேவர் என பல பெயர்களாலும் அழைப்பார்கள். நந்தி என்றால் ஆனந்தத்தை தருபவர், ஞானம் மற்றும் மகிழ்ச்சியை தருபவர் என்று பொருள். நல்ல இசை ஞானமும் கவிதை ஞானமும் எல்லாம் வர வேண்டும் என்றால் நந்தீஸ்வரரை வழிபட்டால் அவை கைகூடும். அதேபோல் பிரதோஷ நேரங்களிலே சிவபெருமான் நந்தியின் அந்த 2 கொம்புகளுக்கு மத்தியிலே நடனம் ஆடுவதாக நம்பப்படுகின்றது. நந்தி என்றால் என்ன என்றால்
நந்தி என்ற சொல் ஒரு தெய்வீகமான சிவம் என்று பெயர் பொருள். நந்தியினுடைய பண்புகள் என்று பார்த்தீர்கள் என்றால் நமக்கு மகிழ்ச்சி மற்றும் திருப்தி ஆகியவற்றை தருவது இவருடைய சிறப்புகள். இந்த கோவில்களிலே நிறைய கோவில்களிலே பார்த்திருக்கலாம், நந்தி வாகனம் இல்லாமல் சிவபெருமானுடைய கோவில் இருக்காது. எல்லா சிவன் கோவில்களிலேயும் நந்தியினுடைய பிரதிஷ்டை நிச்சயமாக இருக்கும். பிரதான சன்னதியை நோக்கியவாறு நந்தி பகவான் காட்சியளிப்பார். சன்னதிக்குள்ளேயும் சிவன் சன்னதிக்கு முன்பாக நந்திகேஸ்வரர் இருப்பார். நந்தி தேவர் சிவபெருமானுடைய கையிலை மலை வாயிலை பாதுகாக்கின்ற தெய்வம். அவருடைய உத்தரவில்லாமல் கையிலை மலைக்குள் யாருமே செல்ல முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம் சிவபெருமானுடைய மனசாட்சியாக திகழ்பவர் நம்முடைய நந்திகேஸ்வரர். நந்தியினுடைய தந்தையின் பெயர் ஷிலாதர். இவர் தேவர்களின் தந்தையாக போற்றப்படுகின்றார். நந்தியினுடைய மற்றொரு மகன் பாவதன் என்றொரு மகனும் உண்டு. நந்தி தேவர். ஆகவே இந்த நந்தியம் பெருமானை வணங்குவதால் நமக்கு ஞானமும் கல்வியும் நல்ல பக்தியும் உண்டாகும். நந்தி பகவான் அவரை துதித்து நிறைய பாடல்கள் இருக்கின்றது. நந்தி தேவரை வழிபாடு செய்வதற்கென்றே பாடல்களும் இருக்கின்றது. நந்தியம் பெருமானை வணங்குவதால் சிவபெருமானை வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும். ஆலயத்துக்கு சிவாலயத்துக்கு சென்ற உடனேயே முதலிலே கொடிமரத்திலே அருகிலே நாம் நமஸ்காரம் செய்துவிட்டு நந்தியம் பெருமானை தொழுதுவிட்டு பிறகு மூலஸ்தானத்துக்கு செல்கின்றோம். நந்தியம் பெருமான் நம்முடைய பாவங்களை எல்லாம் களைபவராக இருக்கின்றார். எப்படி சண்டிகேஸ்வரர் இருக்கின்றாரோ சண்டிகேஸ்வரர் போல நந்தியம் பெருமானுக்கும் நம்முடைய பாவங்களை ரைட் ஆஃப் செய்கின்ற அந்த தகுதி உள்ளது. ஒரு மிகப்பெரிய அதிகாரி இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மிகப்பெரிய அதிகாரிக்கு அவரே ஒரு சில விஷயங்களுக்கு பச்சையின்கால் கையெழுத்து போட்டு நமக்கு நல்லது செய்யலாம். அப்படி நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நம்முடைய பாவங்கள் ஒரு சிலவற்றை ரைட் ஆஃப் செய்கின்ற தகுதி நந்தியம் பெருமானுக்கு உண்டு. ஆகவே இந்த நந்தியம் பெருமானை பக்தியோடு வழிபாடு செய்து சிவ வழிபாடும் செய்தால் நமக்கு எல்லா விதமான நற்பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நந்தியம் பெருமானை தியானித்து நாம் நம்முடைய செயல்களை செய்ய நந்திதேவருடைய அருளினாலே நமக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். குறிப்பாக தாளவாத்தியங்கள் வாசிப்பவர்கள் நந்தியம் பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டு இதை பயின்றால் அவர்களுக்கு ஞானமும் வித்தையும் வெகு விரைவிலே கைகூடும். காரணம், தாளத்திற்கு அதிபதியாக கருதப்படுபவர் நந்தி பகவான். கையிலையிலே இவர் வாசிக்க அங்கே சிவபெருமானை மற்றவர்கள் பாடுவார்கள். நந்தியம் பெருமான் என்பவர் இப்போது கூட மிகச்சிறப்பாக தாளவாத்தியங்கள் வாசிப்பவர்களை நந்தி என்று சொல்வதுண்டு இசைத்துறையிலே. ஆகவே இந்த நந்திகேஸ்வரரை வணங்கினால் எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும். நந்திகேஸ்வரர் சிலை பெரும்பாலும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும். வில்வமரம் எல்லா கோவில்களிலேயும் இருப்பது போல சிவன் கோவில்களிலே நந்தியம் பெருமான் இல்லாமல் சிவன் கோயில் இருக்காது. ஆகவே வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவதற்கு நந்தியம் பெருமானை பணிந்து சிவபெருமானை வணங்கினால் நமக்கு எல்லா விதமான நலங்களும் கிடைக்கும். நம்முடைய சமயத்திலே இவர்
முதல் குருவாக கருதப்படுகின்றார். எப்படி அகத்திய பெருமான் மற்ற நாரத மகரிஷி எல்லாம் இருக்கின்றார்களோ அதுபோல ஒரு குருவாக கருதப்படுபவர் நந்தியம்பெருமான். அதனால்தான் நந்தியம்பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டு நாம் சிவ வழிபாட்டை செய்தால் நமக்கு சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். நந்தியம்பெருமானை குறித்து பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டிருக்கின்றது என்று சொன்னேன் அல்லவா. திருநந்திக்கரை என்கின்ற அற்புதமான ஊர் இருக்கின்றது. இந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கின்றது. இந்த ஊர் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இதனுடைய சிறப்பு என்று பார்த்தால் பிரதோஷ தினத்திலே நந்தியம்பெருமானை போற்றி பாடல்களை எல்லாம் பாடுவார்கள். இது பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இப்படி தமிழகத்திலே பல கோவில்கள் இருக்கின்றது. நந்தியம்பெருமானுக்காகவே நந்தீஸ்வரர் பெயரிலேயே கோவில்கள் இருக்கின்றது. சிவபெருமானை வழிபடுகின்ற முக்கியமான தினம் அந்த பிரதோஷ தினம். இந்த பிரதோஷ தினம் என்பது நந்தியம்பெருமானுக்கு சிறப்புக்குரிய தினமாக கருதப்படுகின்றது. இப்படிப்பட்ட நந்தியம்பெருமானை வாழ்விலே அனுதினமும் வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நந்தியம்பெருமானை வணங்கினாலே சிவன் அருள் கிடைத்துவிடும். ஆகவே நந்தியம்பெருமானை வணங்கி எம்பெருமான் ஈசனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.